ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ॐ अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। जयदां सुरतौ पङ्गोर्मम मन्दमतिर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदन मोहनौ दिव्यवृन्दारण्यकल्पद्रुमादक श्रीमद्रत्नाकारो सिंहासनस्थौ श्रीमद् राधा श्रीलगोविन्ददेवौ प्रेस्ते लिपि सेव्यमानो स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशी वटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रीयास्तनः तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि पाश्चात्य देश तारणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। भागवत प्रार्थने। सर्वशास्त्रादि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैकधृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिदन्दोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे। मतेक बंधो मत संगिन मत गौरो मन महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते। असाधु साधु ददायिन् अधिनोच्चताकरा आनामुञ्च कदाचिन् मां பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா। மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் நீங்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றீர்கள். நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் எப்பொழுதும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என்னுடைய இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 11 அத்தியாயம் 2 முதல் 20 ஸ்லோகங்கள். 20 ஸ்லோகமா? முதல் 20 ஸ்லோகங்களுடைய கேள்வி பதில்கள் பார்க்கலாம். இன்னைக்கு மீண்டும் ஒரு 20 ஸ்லோகங்கள் படிக்கலாம். முதல் கேள்வி, அபிக்ஷணம் அந்த பொருள் கூறுக. சொல்லுங்க.
மாதாஜி, உலக கோஸ்வாமி பின்வருமாறு கருத்துரைகிறார். உலக விவகாரங்களைப் பற்றி அறிந்து வருவதால் முதலான செயல்களுக்கு நாரதர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அடிக்கடி இங்கும் அங்கும் அனுப்பப்பட்ட போதிலும் நாரதர் தொடர்ந்து துவர்க்கே திரும்பி வந்து அங்கேயே வாழ விரும்பினார் என்பதையே அபிசானம் அபிசானம் என்ற சொல் அபிக்ஷணம் சுட்டிக்காட்டப்படுகிறது. தொடர்ந்து ஒரே இடத்துல இருக்க விரும்பினாராம் நாரத முனிவர். தொடர்ந்து நிலையாக துவாரகையில இருக்க விரும்பினார். ரெண்டாவது கேள்வி, நாரதர் ஓரிடத்தில் இருக்க முடியாது, அப்படி இருக்க அவர் துவாரகையில் நெடுநாள் எப்படி இருக்க முடியும்? விஜயகுமாரி மாதாஜி. மாதாஜி ம் அடுத்து சொல்றேன் மாதாஜி. சரி. காந்தாமணி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. யார் சொல்றதுங்க? அவங்க நீங்கதான். துவாரகையில் சாபங்கள் அல்லது பிற துஷ்ட ஏவல்களின் ஆதிக்கம் செல்லாது. ஏனென்றால் துவாரகை பரமபுருஷனின் வசிப்பிடம் ஆகும். மேலும் கோவிந்த புஜகுப்தாயாம் என்ற சொற்களால் சுட்டிக்காட்டப்படுவது போல் அது பகவானுடைய புஜங்களால் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணன். துவாரகையில சாபம்லாம் எப்படி நடக்கும்? சாபம்லாம் செல்லாது. அதனால நாரதருடைய சாபம் துவாரகையில செல்லாது. அவர் ரொம்ப நாள் அங்க இருக்க முடியும். மூன்றாவது கேள்வி, பௌதிக புலன்களை திருப்திப்படுத்தும் நமது கடுமையான முயற்சி எதிரடையான பலனையே அளிக்கிறது. உதாரணம் மூலம் விளக்குக. ஹரேஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. பந்தப்பட்ட ஆத்மாக்கள் புலனுக சுகத்திற்காக ஜட இயற்கை சுரண்டும் தவறான முயற்சிகளிலேயே தம் புலன்களை உபயோகிக்கின்றனர். ஆனால் தமது பௌதீக புலன்களும் புலன் பொருள்களும் நிலையற்றவை ஆகும். நம்முடைய நிலையற்ற புலன்களை நிலையற்ற புலன் பொருள்களால் திருப்திப்படுத்துவது சாத்தியம் அல்ல. உண்மையில் பௌதீக புலன்களை திருப்திப்படுத்தும் நமது கடுமையான முயற்சி எதிரடையான பலனையே அளிக்கிறது. ஹரேஷ்ண மாதாஜி. உதாரணம். இப்ப இந்த விஷயம் புரிஞ்சுதா? நம்ம எப்பெல்லாம் பௌதிக புலன்களை திருப்திப்படுத்தணும்னு செயல்படுறோமோ அது பலவிதமான எதிர்வினைகளை கொடுக்குது. ஹரே சொல்லுங்க. கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்றேன். ஒரு ஆண் ஒரு பெண்ணால் கவரப்படுகிறான். உடலுறவில் ஆசை கொண்டு அவளை திருமணம் செய்து கொள்கிறான். விரைவில் அவனது குடும்பம் விரிவடைந்து தேவை அதிகரிக்கிறது. இவ்விதமாக அவனுடைய கலங்கமற்ற எளிய வாழ்விற்கு பங்கம் ஏற்பட்டு குடும்ப தேவைகளை சம்பாதிப்பதற்காக கழுதை போல் கடினமாக உழைப்பதிலேயே தன் வாழ்வின் பெரும்பகுதியை அவன் செலவழித்து விடுகிறான். ஒருவன் தனது வாழ்க்கை முழுவதும் கடினமாக உழைத்த போதிலும் முடிவில் அவனது குடும்பம் திருப்தி அடைவதே இல்லை. உழைத்து உழைத்து ஓடாய் போன தந்தை முதுமை அடையும் போது வெறுப்படியும் அவனது குடும்பத்தினர் பயனற்ற வயதான காலை விவசாயிகள் பார்ப்பது போல் அவனை பார்க்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை இந்த பௌதிக உலகத்துல கொடுக்க முடியும். யாராவது நாங்க இனிப்பு நிறைய சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா, இனிப்பு சாப்பிட்டாங்கன்னா உடனே வயிற்று வலி வருது. எந்த ஒரு பொருள் நீங்க உலகத்துல சுகமா இருக்கணும்னு நம்ம நினைச்சு செய்யற முயற்சிகள்லாம் எதிர்வினைய கண்டிப்பா கொடுக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுருவோம். ஓகே, இது போதும், இதுக்கு மேல போனோம்னா எங்கேயாவது ஏதாவது அடி விழும், அதனால இதுலயே வாழ்ந்துட்டு போலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் பக்தர்களுக்கு வர உண்டு. இல்ல இது இப்படி சுகமா இருக்கலாம், அப்படி சுகமா இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்க 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 அதுக்கான போராட்டமும் அதிகமாகுது இல்லையா? எதுவும் இங்க ஃப்ரீயா கொடுக்கப்படாது. அதனால ஆனால் கடினமா தான் உழைச்சாகணும். நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் நாம அந்த உலகத்துல வாழறதுக்கும் உழைக்க வேண்டி இருக்கு. அதற்கு மேல ஜாஸ்தியா நம்ம ஆசைப்படும் போது அடிகள் விழுது. மனிதனுடைய ஒவ்வொரு முயற்சியும் நீங்க கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா விஷயம் புரியும். இப்ப இந்த டிராபிக் ஜாம குறைக்கலாம், போக்குவரத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேலையும் கீழையும் பிளைஓவர் வைக்கிறாங்க. பார்த்திருப்பீங்க நீங்க. எல்லா இடத்துலயும் ரோடு அப்படி போட்டா கூட அந்த டிராபிக் ஜாம் குறையில பாருங்க. குறையில, இன்னும் பணம் தான் நிறைய செலவாச்சு. வாகனம் அதிகமாகுது மாதாஜி. வாகனம் அதிகமாயிடுச்சு, செலவும் அதிகம். மக்கள் ஒரு ஒரு வெளிநாடுகள்ல என்ன பண்ணுவாங்களாம், சரி எல்லாரும் கார் வச்சுப்பாங்களாம். அப்ப அந்த காரை நிறுத்துறதுக்கு இடம் இல்லைங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, நிறுத்துறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி நிறுத்திட்டாங்கன்னா அந்த 2 கிலோமீட்டர்ல இருந்து அந்த வேலை செய்யற இடத்துக்கு எப்படி போவாங்க? அந்த கார் உள்ள ஒரு சைக்கிள் வச்சுன்னு போவாங்க. காரை எடுத்துன்னு போய் அங்க நிறுத்திட்டு அந்த சைக்கிள் எடுத்துன்னு போவாங்களாம். இந்த மாதிரி பாருங்களேன், எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு பக்க விளைவு இருந்துட்டே இருக்கு பௌதிக உலகத்துல. எந்த விஷயம் வேணா எடுத்துங்க.
மனிதன் எவ்வளவு புலநோக்குல போறானோ அவ்வளவு அடி இருக்கு. எவ்வளவு வந்து இப்ப பாருங்க, பயிர் தொழில் எடுத்துக்கலாமே. பயிர் தொழில வந்து விவசாயிகள் வந்து தவறா வழி நடத்தப்பட்டுட்டாங்க. இப்ப இந்த கார்ப்பரேட் வேர்ல்டு எல்லாம் என்ன பண்றாங்க, இவங்களெல்லாம் நல்ல ஆரோக்கியத்துல வைக்க கூடாதுன்றதுக்காக இந்த உரம் போடுங்க, அது பெருசாயிடும். பாருங்களேன், ஒரு ஒரு காய் வந்து இந்த பெருசு இருக்கு. ஒரு கத்திரிக்காய்ன்ற சைஸ் இவ்வளவுதானங்க இருக்கும். இவ்வளவு பெருசு இருக்கு கத்திரிக்காய். அப்பனா என்ன அர்த்தம்? அது எப்படி அவ்வளவு பெருசா ஆக முடியும்? அப்ப அதுக்கு ஏதோ தேவையில்லாத மருந்து கொடுத்து அது இந்த பெருசாகுது. அது சாப்பிட்டு நாமளும் வந்து பல நோய்களுக்கு உள்ளாகிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட மனிதன் தன்னுடைய புலன் இன்பம், எனக்கு நிறைய பணம் வேணும்னும் போது மற்றவர்களை இப்படி துஷ்பிரயோகம் பண்ணி உலகத்துல இந்த மாதிரி ஏமாத்து வேலை எல்லாம் பண்ணி அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா என்னைக்கும் அவங்க செய்யறது அவங்களுக்கு திரும்பி வரும். இப்படி உலகத்துல பல விஷயங்களை சொல்லலாம். எங்க புலநோக்கு நோக்கு செயல்ல ஓடுறோமோ அப்ப அங்க வந்து எதிர்வினை நிறைய இருக்கு. அதுதான் இங்க ஒரு உதாரணமா திருமணம் செய்து கொள்ள விரும்பிய ஒரு ஆண் மகனை பத்தி சொல்றாங்க. 4வது கேள்வி, சிறு குறிப்பு வரைக. சர்வத்தோ மிருத்யு. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. பரம புருஷருக்கு செய்ய வேண்டிய உண்மையான கடமையை தவிர்ப்பதன் மூலம் பாவ விளைவுகள் என்னும் வலையில் அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். இத்தகைய மனிதர்கள் தங்களுடைய சொந்த புலனுறவுக்காக பிறருக்கு துன்பத்தையே கொடுக்கின்றனர். அவர்கள் பாவம் என்னும் வலையில் அகப்பட்டு அவர்களது ஆதியான தூய உணர்விலிருந்து விலகி விலகி சென்று படிப்படியாக இயற்கை சட்டங்கள் புரிந்து கொள்ளும் சக்தியை அறவே இழந்து விடுகின்றனர். எனவேதான் இங்கு சர்வதோ மிருத்யு என்று கூறப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. சர்வத்தோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா இடத்துலயும் அப்படின்னு அர்த்தம். மிருத்யுன்னா மரணம். எல்லா இடத்துலயும், எல்லா கிரகங்களிலும், பௌதிக உலகம்னு சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லயும் மரணம் உண்டு. அதான் சர்வத்தோ அப்படின்னா எல்லா இடங்களிலும், மிருத்யுனா மரணம். எல்லா இடங்கள்லயும் மரணம் இருக்கு. இந்த பிரபஞ்சம் மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு கிரகத்திலையும் மரணம் உண்டு. நன்றி. அடுத்த கேள்வி, நாம் எவ்வாறு ஹலாதினி சக்தியுடன் இணைய முடியும்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. வைகுண்டநாதரான ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பொழுதும் உன்னத ஆனந்தத்தில் ஆழ்ந்திருக்கிறார். உண்மையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்து இன்பத்திற்கும் இருப்பிடமாவார். பௌதிக சுகபோகத்தில் ஆழ்ந்துள்ள மக்கள் சர்வ வியாபகமுள்ள மரண விதிகளுக்கு கட்டுப்பட்டுள்ளனர். ஆனால் பரமபுருஷருக்கு தொண்டு புரிய நாம் விரும்பினால் உடனே நம்மால் பகவானுடைய ஆனந்த சக்தியுடன், அதாவது ஹலாநிதி சக்தியுடன் இணைக்கப்பட முடியும். பகவானோட எப்போ நம்ம தொண்டு புரியறோமோ அப்ப வந்து நம்மளுக்கு அவருடைய ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் பகவானுக்கு தொண்டு புரியணும். அவரை போல ஆனந்தமாக இருக்க முடியும். 6வது கேள்வி, நாரத முனிவரின் பெருமைகளை கூறுக. மோகினி ரூபா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி, பணிவான வணக்கங்கள். நாரத முனிவர் பரமபுருஷரின் ஓர் அம்சம் என்பதையும், எனவே அவரது செயல்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லையற்ற நன்மையை கொண்டு வருகின்ற என்பதையும் குறிக்கின்றது. ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டத்தில் நாரத முனிவர் பரமபுருஷருடைய கருணையின் ஒரு தோற்றம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாரதருக்கு கிருஷ்ணரின் பக்தி தொண்டை பற்றி உபதேசிக்கக்கூடிய விசேஷ சக்தி அளிக்கப்பட்டுள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. பந்தப்பட்ட ஆத்மாக்கள் தங்களுடைய தற்போதைய செயல்களை எப்படி கிருஷ்ணருக்கு செய்யும் பக்தி செயல்களாக மாற்றிக்கொள்ள இயலும் என்று உபதேசிப்பதில் நாரதர் மிகவும் சாமர்த்தியம் உடையவராவர். ஹரே கிருஷ்ணா. நாரத முனிவர் வந்து முக்தி பெற்ற ஆத்மாதான். ஆனாலும் மக்களை முன்னேற்றுவதற்காக இங்க பௌதிக உலகத்துல சஞ்சரித்து கொண்டே இருக்கிறார். அவர் வந்து பகவானுடைய ஒரு அம்சம். பல நேரங்கள்ல நாரத பகவான் தான் சொல்லுவாங்க. அவர் வந்து அவர் இங்க இருக்கிறது மக்களுக்கு வந்து எல்லையற்ற நன்மையை கொடுப்பதற்கும் அவர்களை காப்பாற்றுவதற்குமாக இருக்கிறார். அடுத்த கேள்வி, கிருப்பன என்று யார் அழைக்கப்படுகின்றனர்? கிருப்பன. புஷ்பமுகி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இழிவற்ற பரமபுருஷரை பற்றி அறியாமலேயே இவ்வுலகை விட்டு செல்பவன் ஒரு உலோபி ஆவான். அதனால கிருப்பனா என்று அழைக்கிறாங்க. கிருப்பன அப்படின்னா கஞ்சன் அர்த்தம். கஞ்சன்னா எதுக்கு? பைசா செலவு பண்ணாதவனா இல்ல, தன்னுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கத்தை அறியாமல் இருக்கிறதுக்கு கஞ்சன்னு பேரு, உலோபி. ஏன்னா அவங்க தங்களுடைய அரிதான இந்த மனித வாழ்க்கையை வீணடிச்சுட்டாங்க, எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அதான் கிருப்பன. 8வது கேள்வி, எப்படி தூய பக்தர்கள் தேவர்களை விட மேலானவர்கள் என்று புரிந்து கொள்ளலாம்? தூய பக்தர்கள் தேவர்களை விட மேலானவர்கள். சாரதா பாவினி மாதாஜி.
தேவர்களின் செயல்கள் ஜீவராசிகளுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கின்றன. ஆனால் உங்களைப் போன்ற சிறந்த முனிவர்களின் செயல்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இன்பத்தை மட்டுமே கொடுக்கின்றன. ஏனெனில் உங்களைப் போன்றோர் இழிவற்ற பகவானையே தங்களுடைய உயிராக ஏற்றுக்கொண்டுள்ளனர். தூய பக்தர்கள் துன்பத்தை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தூய பக்தர்கள் மற்றவங்களுக்கு நன்மையை தான் செய்வாங்க. ஆனா தேவர்கள் அப்படி கிடையாது. தேவர்கள் எப்படின்னா அதிகாரிகள் மாதிரி, தீமையும் செய்யணும். நிழல் மாதிரின்னு பார்த்தோம் இல்லையா? நிழல் எப்படி என்னவோ அதை அப்படியே செய்யணும். எப்படி அந்த ஒரு மனிதனுடைய நிழல், மனிதன் என்ன பண்றானோ அதே பிரதிபலிப்பான். அது மாதிரிதான் தேவர்கள். ஆனா தூய பக்தர்கள் அப்படி கிடையாது. அதை மீறி உங்க தலையத்தை கூட மாத்தக்கூடிய சக்தி தூய பக்தர்களுக்கு உண்டு. 9வது கேள்வி, ஒரு சாதுவின் அடையாளங்கள் யாவை? பாகவதம் 3:25-21 மேற்கோள் காட்டி கூறவும். ஹரே கிருஷ்ண சாதுவின் மாதாஜி. அடையாளங்கள். ஜமுனா மாதாஜி, ஜமுனா. हरे कृष्ण माताजी। ம் तिदिष्व कार्णिकाः सुहृद सर्वदेहिनाम् अजात சத்ரவ சாந்தா சாதவ சாது பூஷணா. ஒரு சாதுவின் அடையாளங்கள் என்னவென்றால், அவர் எப்பொழுதும் அனைத்து ஜீவராசிகளிடமும் பொறுமையும் கருணையும் நட்பும் உடையவராக இருக்கிறார். மேலும் அவர் அமைதி உடையவராகவும் சாஸ்திரங்களை பின்பற்றுவராகவும் இருக்கிறார். மேலும் அவரது இயல்புகள் பரிசுத்தமையாக இருக்கின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதெல்லாம் அடையாளங்கள். ஒரு சாதி எப்படி இருப்பாங்க? பொறுமையா இருப்பாங்க. எல்லா ஜீவராசிகளும் சூர்தம் சர்வ தேகினாம், தேகினாம்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு எதிரிகளே கிடையாது. அவங்க யாரையும் எதிரின்னு நினைக்க மாட்டாங்க. வேணா அந்த கெட்ட மக்கள்லாம் அவங்கள எதிரியா நினைச்சுக்கலாம். அப்புறம் அமைதியா இருப்பாங்க. அப்படி இந்த அடையாளங்கள்லாம் இருந்தா அவங்க சாதுக்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹரே 10வது கிருஷ்ண கேள்வி. மாதாஜி. ஹரே கிருஷ்ண ம், மாதாஜி. கேளுங்க. சாது அடையாளங்கள் மாதாஜி, மேலே விவரிக்கப்பட்டது போல் சாது என்பவர் பகவானின் ஒரு பக்தர் ஆவார். எனவே மக்களுக்கு பகவானின் பக்தி தொண்டை பற்றி எடுத்துச் சொல்வதே அவருடைய கடமையாகும். இதுவே அவருடைய தனிப்பெரும் கருணை. அதை பத்தி சொல்லாமல்ல மாதாஜி, பக்தனுக்கு எடுத்து சொல்லுவார்ல மாதாஜி. அப்புறம் கண்டிப்பா. ஒவ்வொரு பக்தர்கிட்டும் போய் இது சேரணுங்கிற அக்கறை அது அவங்களுக்கு இருக்குது மாதாஜி. அதனால பக்தரா மாத்தக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குது அதுதான் மாதாஜி. கருணை வைக்கிறது எப்படி? மற்ற ம், ஜீவராசிகள் மேல கருணை வைக்கிறது எப்படி? ம். பணம் காசு கொடுத்தா இல்ல, பக்திய சொல்லி கொடுத்து நீங்களும் பக்தர்கள் ஆனீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில எப்பவுமே பிரச்சனை இருக்காதுன்றத சொல்றதுதான் இங்க கருணைன்னு சொல்றது. சாதுக்கள் கருணை வைக்கிறாங்கன்னா பக்தி பிரச்சாரம் தான் செய்வாங்க, பக்தர்கள் தான். அதுதான் சாது பூஷணா. நன்றி. அது சொல்லாமல்ல மாதாஜி. அது சொல்லலாம். சேர்த்து. இங்க சரி அது இருக்கு. இதுல அண்டர்ஸ்டுட், அது புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் சரி. இல்லையா? இங்க சாது பூஷணா அப்படின்னு இப்ப இந்த சர்வதேகினம் சுகிருதம் சர்வதே, ஒரு ஜீவனுக்கு நல்லது பண்றாங்கன்னா என்ன நல்லது பண்ணுவாங்க? அதுலதான் பாயிண்ட். நம்ம பக்தனை அதெல்லாம் இது மாத்துறது. நமக்கு பக்தியில சொல்லப்பட்டிருக்குல்ல. ஒருத்தருக்கு நல்லது பண்றோம்னா என்ன பண்ணும்? பக்தனை நிறைய மாத்தணும் பேருக்கு மாதாஜி. நிறைய ஹரே பேருக்கு கிருஷ்ண மாதாஜி. நினைச்சுப்பாங்க அவங்களுக்கு இந்த பௌதிக பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதா நல்லதுன்னு நினைச்சுக்கிறாங்க. நிறைய பேருக்கு பக்தர்களுக்கே கூட அப்படிதான். குருவே குறை சொன்னவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அந்த குரு நினைச்சிருந்தா எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கலாமே, அந்த குரு நினைச்சிருந்தா எனக்கு திருமணம் செய்து வச்சிருக்கலாமே, இப்படிலாம் குருவையே எதிர்பார்க்கறாங்க மக்கள். இல்லையா? நமக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுத்துட்டாங்களே, இது இல்லாமல் இருந்தோமே, நமக்கு ஆன்மீக ஞானம் கொடுத்துட்டாங்களே, இது எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருமே அப்படின்றது இல்ல. இங்க சுகிருதம் அப்படின்றதே உண்மையான நன்மையை செய்பவர்கள்னு அர்த்தம். அதுல இதெல்லாம் அடங்கிடுது. அவர் பக்தர் தான். சரி மாதாஜி. சரி சந்தேகத்துக்கே இடமில்லாமல் அவர் பக்தர் தான். அவர் செய்யக்கூடிய நன்மை என்பது பக்தி பிரச்சாரம் தான். சரியா? சரி. அடுத்து 10வது கேள்வி, பக்தர்கள் பிரச்சாரம் செய்த போது தாக்கப்பட்டனர். சில உதாரணங்களை கூறுக. சொல்லட்டுமா மாதாஜி? இருங்க, நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது ரிப்புஹரா மாலினி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ண மாதாஜி. இயேசுநாதர் மாதாஜி அவர் கிறிஸ்துவ சிலுவையில அறிஞ்சாங்க. அப்புறம் ஹரிதாஸ் தாகூர் 22 சந்தையில பெரும்பால் அடிக்கப்பட்டார். அப்புறம் பகவான் சைத்தன்யரின் முக்கிய உதவியாளரான நித்யானந்தர் ஜகாய் மதாய் அவங்களால தாக்கப்பட்டார். இவங்க எல்லாம் இதையும் பக்தி போட்டுக்கிறாங்க. பிரச்சாரம் செய்யும் போது அடி கூட வாங்கலாம். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். பக்தர்கள் அடியும் வாங்கி அவங்க பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்க. 11வது கேள்வி, மிருகங்களுக்கும் வழிகாட்டி 2 பக்தர்களின் பெயர்களை கூறுக. மாதாஜி, ஜெயசுமத்ரா.
ஆ, ஒன்று ஒன்று வந்து மாதாஜி சிவானந்த சேனர், ஆ. மற்றவர் யார்? நான் வகுப்புல சொன்னேன்னு நினைச்சேன். சொன்னனா? ம். போன வகுப்புல சொன்னனா? நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன், திருப்பி திருப்பி கேட்டேன். நான் லெக்சர்ஸ்ல கண்டுபிடிக்கல இல்ல, மாதாஜி. மன்னிக்கணும். நான் சொல்லணும்னு நினைச்சேன், அப்படியே மறந்துட்டேன். ரசிகானந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு சைத்தன்ய மகாபிரபு போலவே அவர் வந்து யானைக்கு தீட்சை கொடுத்தார். கோபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யானை. யானைக்கு அது வந்து தீட்சை கொடுத்து அது பக்தனா மாறினதா வரலாறு சொல்லுது. ரசிகானந்தா மகாராஜ் சிவானந்த புக்ல சார். இருந்தாங்க மாதாஜி. அந்த புக்கு தான், அந்த புக் தான். ரசிகானந்தர்ன்ட்டு ஷியாமானந்த அவருடைய சிஷ்யர். அவரு ஒரிசா மேற்கு வங்காளத்துல எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணார். அவருடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய சைத்தன்ய மகாபிரபு மாதிரியே இருக்கும். அவர் வந்து மிக உயர்ந்த பக்தரா இருந்தார், பிரச்சாரமும் செய்திருந்தார். அவர் வந்து யானைக்கு தீட்சை கொடுத்தார். அதான் ரசிகானந்தா. ஹரே 2 கிருஷ்ண பேர் தான். மாதாஜி, பாம்புக்கு நாரதர் பாம்பு கூட ஒரு தடவை தீட்சை கொடுத்தாரு. ஆஹா, ஆமா, நாரதர்னு சொல்லலாம். நிறைய இருக்கு அந்த மாதிரி வரலாறுல நிறைய உதாரணங்கள் இருக்கு. நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ராவா சொல்லணும்ன்றதுக்காக தான் அந்த மாதிரி 2 பக்தர்களை சொல்லுங்கன்னு சொன்னேன். நிறைய பக்தர்கள் பண்ணியிருக்காங்க. 12வது கேள்வி, சாயேவ கர்ம ச சிவா, பொருள் கூறி விளக்குக. சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ம் சாயேவ கர்ம சசிவாக என்ற சொல் குறிப்பிடத்தக்கவை ஆகும். சாயா என்றால் நிழல். நிழலானது உடலின் அசைவுகளை அப்படியே பின்பற்றுகிறது. நிழலால் உடலின் அசைவுக்கு புறம்பாக செயற்பட முடியாது. அவ்வாறே பஜயந்தியே யத தேவான் தேவ அபி தைத்வதான் என்று இங்கு கூறப்பட்டுள்ளது போல ஜீவராசிகளின் செயல்களுக்கு ஏற்ற தகுந்த பலன்கள் தேவர்களால் வழங்கப்படுகின்றன. ஒரு நிழலால் சுதந்திரமாக அசைய முடியாது. அதுபோலவே ஒரு ஜீவராசியை தண்டிப்பதிலும் செயற்பட முடியாது. தேவர்கள் மனிதர்களை விட கோடிக்கணக்கான மடங்கு அதிக சக்தி வாய்ந்தவர்கள். இருப்பினும் அவர்கள் கடவுளின் அற்ப சேவர்களே ஆவார். இவர்களை பிரபஞ்சத்தின் ஆளுநர்களாக செயற்பட பகவான் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேவர்கள் பகவானின் சட்டங்களை மீறினால் அவர்களுக்கும் பகவானின் தண்டனைக்கு உட்பட்டே ஆக வேண்டும் என்று பகவான் ஒரு சக்தி ஆவேச அவதாரமாகிய பிருது மகாராஜனின் 4ஆம் அப்படியே பாகத்தில் மொத்தம் படிக்க தேவையில்ல மாதாஜி, அந்த கேள்வியை புரிஞ்சுக்குங்க. சாயேவ கர்ம சசிவா. அவ்வளவுதான். இது சாயேவனா வரைக்கும் நிழல் மாதிரி, கர்ம சசிவா. இந்த தேவர்கள்லாம் வந்து ஒரு நிழல் மாதிரி தான் பலன் அடிக்க முடியும். சுதந்திரமா ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க தப்பா எதனா பண்ணாங்கன்னா தண்டனைக்குள்ளாவார்கள். அதை தான் புரிஞ்சுக்கணும். சாயான்னா நிழல், கர்மனா அந்த ஒரு மனிதனுடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி தான் தேவர்கள் செயல்பட முடியும்ன்றதுதான் அர்த்தம். நன்றி. அடுத்த கேள்விக்கு போலாம். ஞானிகளால் ஏன் பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு கருணை காட்ட முடியாது? நவமணி மாதாஜி. நவமணி மாதாஜி. ஞானிகளும் உண்மையில் காம இச்சைகளின் அடிமைகளாவர். அதாவது தாங்கள் கடவுளின் நித்திய தொண்டர்கள் என்ற உண்மையான நிலையை அவர்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை. ஞானியும் தற்பெருமையோடு தன்னை கடவுள் என்று கூறிக்கொண்டு மற்றவர்களை கடவுளாகும்படி அழைப்பு விடுக்கின்றான். பேரழிவான அந்த கடவுள்கள் எப்படி ஜடையிற்கு நீரால் கட்டுப்படர் என்பதை அவர்களை விளக்க தவறி விடுகிறான். உண்மையில் கடவுளாகும் அவனது முயற்சி கடவுளிடம் அன்பு கொள்வதை அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக கடவுளின் அதே அந்தஸ்தை அடையும் ஆசை ஆகும். இப்ப வந்து ஞானிகள்லாம் ஏன் மத்தவங்க கிட்ட ஞானிகள்னு சொல்றது இங்க வந்து வேத ஞானத்தை தவறா புரிஞ்சுக்கினவங்க. அப்படிப்பட்டவங்க வந்து மத்தவங்களுக்கு உதவ முடியாது. ஏன் உதவ முடியாதுன்னா அவங்க ஒரு தப்பான கண்ணோட்டத்துல இருக்கிறாங்க. நம்ம கடவுள் ஆயிடலாம், எல்லாரும் கடவுள் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு தவறான புரிதல் இருக்கு. அதனால எல்லாரும் கடவுள் ஆக முடியுமா? இது கடவுள் கடவுள்ன்ற போஸ்ட் யாருக்கும் கிடையாது, கடவுளுக்கு மட்டும்தான். மற்ற போஸ்ட் எல்லாம் வாங்கிக்கலாம், சிவனுடைய போஸ்டும் வாங்க முடியாது. கடவுளுக்கு அடுத்தது சிவ தத்துவம், விஷ்ணு தத்துவம், சிவ தத்துவம். இது ரெண்டுத்திலே மனிதர்கள் போகவே முடியாது. போகவே முடியாத பட்சத்துல அவங்களுக்கு தொண்டராதான் இருக்க முடியும். இத ஞானிகள் புரிஞ்சுக்காம உள்ளத்துல இருக்கிற அந்தர்யாமி பரமாத்மாவை நானே கடவுள் அப்படின்னு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு இதயத்திலும் 2 பேர் இருக்கிறாங்க. ஒண்ணு அந்த குறிப்பிட்ட நபர் ஆத்மாவா இருக்கிறாங்க,
இன்னொன்னு பரமாத்மா. சிரோதக சாய் விஷ்ணு வந்து பரமாத்மாவா இருக்கிறார். தனிதான். இந்த உடல்ல 2 ஜீவன், நிறைய ஜீவன் இருக்கு, அதெல்லாம் கணக்குல இல்ல. ஆனா அந்த பூச்சிங்கெல்லாம் இருக்குல்ல, தலையில பேன் ஓடுது, வயிற்றுல பூச்சி இருக்கு, சுவாசிக்கும் போது குட்டி குட்டி பூச்சி இருக்கு, நிறைய பூச்சிகள் இருக்கு, அது கணக்கு இல்ல. இந்த தேகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரு. ஒண்ணு இந்த தேகத்துக்குரிய ஆத்மா, அதை ஆளும் பரமாத்மா, 2 பேர் தான். இதை எப்போ ஒருத்தன் புரிஞ்சு நான் கடவுளுக்கு தொண்டன் ஆகணும்னு நினைக்காம இதே ஞானத்தை தவறா எடுத்துக்கிறானோ, அப்ப அவனால மத்தவங்களுக்கு உதவ முடியாது, கீழே தான் தள்ள முடியும். அடுத்து 14வது கேள்வி. மத்வாச்சாரியார் ஏன் ரிஷிகளை தேவர்களுக்கு கீழானவர்கள் என கூறுகிறார்? மத்வாச்சாரியார் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீ சொல்லுங்க. மத்வாச்சாரியார் உத்தாம சம்ஹிதையிலிருந்து பின்வருமாறு மேற்கோள் காட்டுகிறார். சுகம் இச்சந்தி பூதானாம் பிராயோ துகஹா நிருணாம் ததாபி தேப்ய பிரவரா தேவா ஏவ ஹரே பிரியா. அனைத்து ஜீவராசிகளுக்கும் மகிழ்ச்சியை பெற்றுத்தர விரும்பும் ரிஷிகள் மனிதர்களின் துன்பத்தை கண்டு பொறுக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இருப்பினும் தேவர்கள் மேலானவர்கள், ஏனெனில் அவர்கள் பகவான் ஸ்ரீஹரிக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீல மத்வாச்சாரியர் கருணை மிக்க ரிஷிகளை விட தேவர்களை உயர்ந்த நிலையில் வைத்துள்ள போதிலும் சாத வஸ்து ந கர்மானு கதா என்று ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி குறிப்பிடுவது போல் சாதுக்கள் உண்மையில் தேவர்களை விட சிறந்தவர்கள் ஆவார்கள். கரெக்டாங்க மாதாஜி? இப்ப வந்து நீங்க வந்து அப்படியே படிச்சுட்டீங்க. மற்றவர்களுக்கு இப்ப பதில் எப்படி சொல்லணும்னா, நீங்க புரிஞ்சுன்னு மத்தவங்களை புரிய வைக்கிற மாதிரி இருக்கணும். மத்வாச்சாரியார் ரிஷிகளை தேவர்களுக்கு கீழானவர்கள்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ரிஷிகள்ன்றவங்க யாரு அப்படின்னும் போது, கர்மிகளுக்கும் இடைப்பட்ட பெயரளவையான சாதுக்கள். போலி சாமியாரங்களை சொல்றார், பக்தர்களை சொல்ல. தூய பக்தர்கள் தேவர்களுக்கு மேற்பட்டவர்கள். ஆனா போலியா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் தேவர்களுக்கு கீழ்ப்பட்டவர்கள். அவ்வளவுதான் புரிதல். 15வது கேள்வி. புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாரும்? ரிஷி நான் உண்மையான ரிஷிய சொல்லல, உண்மையான பக்தர்களை சொல்லல, பக்தியே இல்லாம பேரளவுல இருக்கிற போலி சாமியார்களை சொல்றார். அதனால அவங்க எல்லாம் கண்டிப்பா தேவர்களுக்கு கீழ்ப்பட்டவர்கள் தான். 15வது கேள்வி. தூய பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரம் யாது? நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. இத்தகைய தேவர்களை கூட நாரதரை போன்ற தூய பக்தர்களோடு ஒப்பிட முடியாது. தூய பக்தர்களுக்கு பாவ ஆத்மாக்களுக்கும் புண்ணிய ஆத்மாக்களுக்கும் வாழ்வின் மிக உயர்ந்த பூரண தத்துவத்தை அருளும் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பாவ ஆத்மாக்களுக்கும் புண்ணிய ஆத்மாக்களுக்கும் வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவத்தை அளிக்கும் சக்தி வந்து சாதுக்களுக்கு உண்டு. அதாவது இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் பௌதிக பந்தத்துல இருந்து விடுவிக்க முடியும். அதுதான், அந்த சக்தி தான் தூய பக்தர்களுக்கு இருக்கு, தேவர்களுக்கு அது இல்லை. 16வது கேள்வி. தூய பக்தர்களிடம் காணப்படும் மிக முக்கியமான குணம் யாது? தூய பக்தர்களிடம் காணப்படும் மிக முக்கியமான குணம் யாது? தன்னை உயர்ந்தவராக கருவதே இல்லை மாதாஜி. ஒரு தூய பக்தர் தன்னை உயர்ந்தவராக கருதுவதே. பணிவு. அவர்கள் எப்பொழுதும் பணிவாக இருப்பார்கள். 17வது கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ணர் நமது உண்மையான நலன் விரும்பி என்பதை எவ்வாறு உணர முடியும்? உதாரணம் மூலம் விளக்குக. ஸ்ரீ கிருஷ்ணர் நம்முடைய உண்மையான நலன் விரும்பி என்பதை எவ்வாறு உணர முடியும்? யாரும் படிக்கலையா? சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சுக்ருதம் சர்வ பூதாத்மான். ஒரு ஜீவராசி பரமபுருஷரை எதிர்க்கும் தவறான முயற்சியை விட்டுவிட்டு அவரிடம் சரணடைவானாகி நிச்சயமாக அவன் கிருஷ்ணருடனான நித்திய உறவில் தன்னம்பிக்கை உடையவனாவான். ஒரு சரணடைந்த ஆத்மாவால் கிருஷ்ணரே தனது உண்மையான நலன் விரும்பி என்பதை உண்மையாக உணர முடியும். ஹரே கிருஷ்ணன். உதாரணம் வந்து செல்வந்தனின் மகன், ஒரு பணக்காரனுடைய மகன் தன்னுடைய அப்பானுடைய நிலம், பலம், சொத்து, பத்து இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு தான் அப்படின்னு நினைச்சுப்பாரு இல்லையா? எல்லாமே அவருக்கு தன்னம்பிக்கை வந்துடும். ஒரு பணக்கார மகனுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் சொத்து நமக்கு தானே, அந்த ஒரு நம்பிக்கை அந்த வந்து
அது போலதான் பகவான் பத்தி புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, சரண் அடைஞ்சிட்டோம்னு வச்சுங்க, முழுசா சரண் அடைஞ்சிட்டோம், அவர் நம்மை காப்பாற்றுவார்ன்றது புரியும். அதனால பகவானை பற்றி கேட்க வேண்டும். அடுத்து அரசாங்க அதிகாரியும் சொல்றாரு. அரசாங்க அதிகாரியும் ஒரு உதாரணம். அரசாங்கத்துல வேலை செய்யற அதிகாரி வந்து ஒழுங்கா இருந்துட்டாரு அப்படின்னும் போது அரசாங்கம் அவருக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குது. அதேதான். அடுத்து 18வது கேள்வி, வசுதேவர் எதற்காக வருத்தப்பட்டார்? ஹரேஷ் நமதாஜி, நான் சொல்லட்டுங்களா நமதாஜி? சொல்லுங்க. வசுதேவரின் கவலையிலிருந்து பிண்டகரகத்தில் யது வம்சத்தின் எதிரான பிராமணர்களின் சாபத்தை பற்றி வசுதேவர் கேள்விப்பட்டதாக தெரிகிறது. மேலும் இந்த பூமியிலிருந்து பகவான் மறைய போகும் காலம் நெருங்கிவிட்டது என்பதை இச்சாபத்திலிருந்து அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே கிருஷ்ணரை வழிபட்டு பரம பதம் அடைவதற்கான வாய்ப்பை நேரடியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லையே என்று அவர் வருத்தப்பட்டார் மாதாஜி. கிருஷ்ணரையே குழந்தையா பெத்துட்டு எது முக்கியமா கேட்டிருக்கணும்? கூடவே இருந்துட்டு முக்கியமான விஷயம் மேல போறதுக்கான வழி கேட்காம, அது கொடுத்துருப்பான்னு கேட்காம நம்ம இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்படுறார். 19வது கேள்வி, வசுதேவர் மற்றும் அத்ரி முனிவர் இருவரில் யார் தூய பக்தர்? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்றேன் மாதாஜி. ம். ஸ்ரீமத் பாகவதத்தில் மாமுனிவராகிய அத்ரி பகவானிடம் பின்வருமாறு வேண்டினார். பிரஜாம் ஆத்மசமம். இல்ல, நான் உங்களை கேள்வி கேக்குறேன், நீங்க அப்படியே படிக்கூடாது. அத்ரி முனிவர் புனிதமான பக்தரா வசுதேவரா? அதாவது அத்ரி முனிவர் வந்து பகவானை போன்ற ஒரு மகனை விரும்பினார். வசுதேவர் தேவி வந்து பகவானையே மகனாக விரும்பினார். அதனால வசுதேவர் தான் சிறந்தவர். அத்ரி முனிவர் கடவுளை யாருன்னு தெரியாதுங்க. அது வேற, நான் வகுப்புல சொன்னேன், அத்ரி முனிவருக்கு கடவுள் யாருன்னு தெரியாது. முதல்ல படிச்சாச்சு. முதல் காண்டங்கள்ல அத்ரி முனிவர் வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவா 3 பேரையும் பாடுவாரு. பாடிட்டு யார் கடவுளோ அவங்க வாங்க அப்படின் போது 3 பேரும் வந்துடுறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு தெளிவற்ற ஒரு முனிவர். வசுதேவருக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்ல. அப்புறம் பகவானை வந்து மகனாக விரும்பினார். இவர் பகவானை போன்ற மகன்னாரு, இவர் பகவானையே மகனா விரும்பினார். அதனால இவர் தூய பக்தர், அவர் வந்து ஒரு முனிவர். 20வது கேள்வி, பகவானை எளிதில் அடையும் வழி யாது? நான் சொல்றேன் மாதாஜி. நாரதரை போன்ற கிருஷ்ணரின் ஒரு தூய பக்தருடனான கணநேர சகவாசத்தினாலேயே வாழ்வின் பூரணத்துவை சேவை செய்யணும். சவகாசம் மட்டும் இல்ல, சேவை செய்யணும். அஞ்சசா அப்படின்னும் போது எளிதில் தூய பக்தருக்கு சேவை செய்யணும். நேரடியாக ஒரு தூய பக்தருக்கு செய்யும் சேவை வந்து நம்ம வந்து எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தோம். எளிதா பகவான் அடையணும்னு நினைச்சா தூய பக்தர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். 21வது கேள்வி, பொருள் கூறுக. ஆச்சாரியாமாம் விஜானியாம் நாவமன்யேத்த கர்ஹிச்சித். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த இஸ்கான் டிசைபிள் கோர்ஸ்ல கேட்பாங்க இத. யார் பதில் சொல்றீங்க? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க சாந்தமணி. ரிப்புஹரா மாலினி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவத்துல 11:17-27 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆச்சாரியமாம் விஜானியான் நாவமன்யேத கர்ஹிச்சித் என்று குறிப்பிட்டார். அதாவது கிருஷ்ணரோட தூய பக்தர் வந்து பகவானுக்கு சமமான அதே ஆன்மீக நிலையில இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. 22வது கேள்வி, ஸ்ரீமத் பாகவதத்தில் எந்த 3 இடங்களில் சரியான கேள்வி பாராட்டப்படுகிறது? ஹரே கிருஷ்ண மாதாஜி சொல்லுங்க. ஸ்ரீ வசுதேவரிடம் ஸ்ரீ நாரதர் கூறினார், சாத்வர்கள் சிறந்தவரே, பரமபுருஷரும் ஜீவராசிகளும் இடம் நீங்க சொல்லுங்க. நித்திய 3 இடத்துல பாகவதத்துல வந்து இவங்க பேசுறது நல்ல கேள்விகள் பாராட்டப்படுகிறது. அந்த இடம் மட்டும் சொன்னீங்கன்னா. 1 வசுதேவர் நாரத முனிவர். இன்னொன்னு வந்து சுகதேவ கோஸ்வாமி கிருஷ்ணரை பற்றி கேட்டதாக பரிச்சித் மகாராஜனிடம் பாராட்டிய போது ஸ்ரீமத் பாகவத்தில் இது கூறினார். மறுபடி ஸ்ரீ சூத கோஸ்வாமியும் நைமிசாரண்ய முனிவர்களின் கேள்வியை பாராட்டி பின்வருமாறு கூறினார். பரீட்சித் கேட்ட கேள்வி சுகதேவ கோஸ்வாமி பாராட்டுறாரு. சுத கோஸ்வாமி சௌனக ரிஷிகள் கேட்ட கேள்விகளை சுத கோஸ்வாமி பாராட்டுறாரு. இங்க வசுதேவர் கேட்ட கேள்வியை நாரத முனிவர் பாராட்டுறாரு. 3 இடங்கள்ல பாராட்டுதல். நல்ல கேள்வி கேட்கறது கூட வந்து ஞானிகள் நல்ல பக்தர்களாலதான் முடியும். 23வது கேள்வி, சத் தர்மம் என்றால் என்ன? பாகவத தர்மம்.
பாகவத தர்மம் தத்துவம். பாகவத தர்மம் பரமபுருஷருக்கு செய்யக்கூடிய தூய பக்தி தொண்டு, பக்தர்களை சரணடைதல், பகவான் பக்தர்களை சரணடைத கூட சத்தர்மம்னு சொல்றாங்க. நாரத முனிவர் எதை மறந்தார்? யார மறந்துட்டாரு? அவர் கிருஷ்ணரின் வழிபாட்டில் மூழ்கி இருந்ததால் பகவான் நரநாரனே மறந்து போனார் மாதாஜி. நன்றி நன்றி. பாகவத வரலாற்றின் அற்புத சக்தி அது. நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதாலோ பகவான் மற்றும் அவரது தூய பக்தர்களின் அதே உன்னத நிலைக்கு நாம் உயர்த்தப்படுவோம். இதுவே பாகவத வரலாற்றின் அற்புத சக்தியாகும். நம்முடைய முன்னாடி வாழ்க்கை எப்படி வெறுக்கத்தக்கதாக இருந்தாலும் இப்ப நம்ம பாகவத்தை முறையா படிச்சு கேட்டோம்னா நம்ம தூய பக்தர்களுடைய நிலைக்கு உயர்த்தப்படலாம். 26வது கேள்வி, ரிஷபதேவர் ஏன் அவதரித்தார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீ ரிஷபதேவர் பரமபுருஷராகிய வாசுதேவரின் ஒரு அம்சமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். ஜீவராசிகளை முடிவான முக்தி நிலைக்கு அழைத்து செல்லும் அறநெறிகளை பரப்புவதற்காக இவ்வுலகில் அவர் அவதரித்தார். நன்றி, சரியா சொன்னீங்க. ஜீவராசிகளுக்கு முக்தி பத்தி சொல்லி தர்றதுக்கும் அவங்களை அங்க கொண்டு போறதுக்கும் அவதரித்தார். 27வது கேள்வி, ஸ்ரீ ரிஷபதேவரின் 100 மகன்கள் யார்? அழகா சொல்லணும். ரிஷபதேவரின் 100 மகன்கள். ஒருத்தர் பரத மன்னர். சொல்லுங்க. அமிர்தமாய் விஷாக்கா. சொல்லுங்க. 81 பேர் பிராமணர்களா இருந்தாங்க. 9 பேர் பண்ணாங்க. ஆமா, கரெக்ட். அப்புறம் 9 பேர் நவயோகேந்திரர்களா இருந்தாங்க. 10 பேர் பரத மகாராஜா கீழே இந்த ஆட்சியை செஞ்சிருந்தாங்க. 9 தீவுகளினுடைய அரசர்களாக இருந்தாங்க. 9 பேர் முனிவர்கள் ஆயிட்டாங்க. அவங்கதான் நவயோகேந்திரர்கள். இப்ப பார்க்க போறோம். ஒருத்தர் பரதர், அவரு பக்தர், தூய பக்தர். மீதி 9 பேர் ஆட்சி அறிஞ்சாங்க. 81 பேர் பிராமணர்களா மாறிட்டாங்க. கர்மகாண்டிகளா மாறிட்டாங்க. அவ்வளவு. நன்றி. அடுத்து, ஸ்ரீ ரிஷபரின் மூத்த மகன் எத்தனை பிறவிகளில் பகவானை அடைந்தார்? 3. அந்த எந்த பிறவிகள்லாம் தெரியுமா? அதான் மாதாஜி, அரசராகவும் மானாகவும் பரமஹம்ச பக்தராகவும் மாறினார். ஆமா, ஜடபரதன்னு சொல்லக்கூடிய அரசர். நன்றி. அடுத்தது மான், அடுத்தது பக்தர் ஆயிட்டாரு. ஸ்ரீ ரிஷபதேவரின் 9 மகன்கள் ஆண்ட 9 தீவுகளின் பெயர்களை கூறுக. ஸ்ரீலக்ஷ்மி ரேவதி மாதாஜி. பாரதம், கிண்ணரம், ஹரி, குரு, இரண்மயம், ரம்யக்கம், இலாமிருத்தம், பத்ராஸ்வம். ஹரிகிருஷ்ணன். கேதுமாலம். 30வது கேள்வி, ஸ்ரீலக்ஷ்மி மாதாஜி சொல்லுங்க. ரிஷபதேவரின் 9 புண்ணிய புத்திரர்களின் பெயர்களை கூறுக. இவர்களுடைய பெயர்கள் கவி, கவீர், அந்தரிஷிர், பிரபுத்தர், பிப்பலாயனர், ஆவீர் கோத்திரர், துருமிலர், சமசர் மற்றும் கரபாஜனர் என்பனவா. இது வரைக்கும் நடத்தின பாடத்துல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. 21 ஸ்லோகம் முடிச்சிட்டோம். 21ல இன்னும் கேள்விகள் வருது. அது அடுத்து இந்த வாரம் கொடுத்துட்டேன். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. கேளுங்க மாதாஜி. 100 மகன்கள், அது புரியல, எங்க இருக்கு அது புரியல மாதாஜி. படிக்கணும். 100 மகன்கள் விவரமா சொல்லிருக்காங்க. தேடி பார்த்தேன், கிடைக்கல. நீங்க படிங்க. நானும் இந்த புக்ல இருந்து தான் எழுதினேன். அங்கே 27வது கேள்வி குறிக்கும் போது பகவான் ரிஷபதேவரின் 100 மகன்கள் மூத்தவரான பரதன் அப்படின்னு இருக்குதாங்க மாதாஜி. ஆமா, அதான் பரதன். முதல் மகன் பரதன் மாதாஜி. 17வது ஸ்லோகம் அது. அடுத்தது 19வது ஸ்லோகத்துல மொழிபெயர்ப்புல ரிஷபதேவரின் எஞ்சியுள்ள மகன்கள் 9 பேர்கள் அப்படின்னு வந்திருக்காங்க மாதாஜி. அவங்க 9 தீவுகளை ஆடினாங்க. 9 ஆச்சுங்களா, 10 பேர் ஆயிட்டாங்களா. அப்புறம் அடுத்தது மாதாஜி, ரிஷபதேவரின் 81 மகன்கள் இருபிறப்பெய்திய பிராமணர்கள் ஆயிட்டாங்க. அவங்க 81 பேர் ஆயிட்டாங்க மாதாஜி. பெயர்கள் கேட்டீங்க மாதாஜி. பெயர்கள் பேர் நான் கேட்கல. பேர் நவயோகேந்திரர்கள் பேர் தான். இங்க நவயோகேந்திரர்கள் பேர்ல இருக்கு பாருங்க.
9 புண்ணிய புத்திரர்கள், 10 பேர் பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு, மத்தவங்கள்தெல்லாம் சொல்ல. பரத மன்னர் சொன்னாங்க 9 நவ யோகேந்திரர்களுடைய பெயர் இருக்கு, மற்றவர்களுடைய பெயர்லாம் கிடையாது. அவங்க எங்கெங்க யாரு அவ்வளவுதான். புரியுதா? ஓகே மாதாஜி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஒரு கேள்வி நோட் பண்ணி வச்சிருந்தேன், கிளாஸ் லாஸ்ட்ல நான் பாக்குறேன் மாதாஜி. அது எங்க பார்த்து note சொல்லுங்க. சரி சரி நான் கிளாஸ் லாஸ்ட்ல கேக்குறேன். கேளுங்க. வேற மாதாஜி, பாகவதோட பெருமை கேட்டீங்கல்ல, அது இது வேத இலக்கியம், வேத ஞானமனும் கற்பக விருட்சத்தின் கனிந்த பழமாகும். ஆமா. அப்புறம் வந்து பிரபஞ்சத்தின் சூழ்நிலையை பற்றுமற்ற இதற்கு அப்பாலுள்ள பௌதிக மற்றும் ஆன்மீகங்களின் சூழ்நிலையிலும் வெறிக்கும். இதெல்லாம் சொல்லலாம் மாதாஜி. சொல்லலாம். சரி. நன்றி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நன்றி. நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா.